கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தேவன் செய்து வருகிற நன்மைகள் எல்லாம் அவர் நல்லவர் என்பதை நாம் நினைக்கும் போது நம்முடைய இருதயம் ஆனந்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவனுடைய கிருபைகள் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் ருசித்து பார்ப்பதற்காக அவருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நம்முடைய ஜெபத்திலே நாம் இப்போது நாம் தரித்திருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் பேரிலே நாங்கள் பிழைத்திருக்கவும் அசைந்திருக்கவும் நீர் எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். இப்போதோ உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் பரலோகத்தின் தேவன் நீர் திறந்தருளும். உம்முடைய பிரசன்னம் இந்த நாளின் செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வாசமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். வேதாகமத்திலே பரலோகத்தின் தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதன் பேரில் நாம் பார்க்கும்போது குறிப்பாக தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு, இக்கட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் அவர் சிறப்பாய் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யுக நெடுகிலும் ஆபத்துகளை சந்தித்தவர்களுக்கும் யுக நெடுகிலும் பலவிதமான இன்னல்களை சந்தித்தவர்களுக்கும் பரலோகத்தின் தேவனை நாடின பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் ஏமாற்றத்தை சந்தித்த சூழ்நிலையிலும் என்னை விசாரிப்பதற்கு யார் உண்டு என்று சொல்லி ஏங்கும் சூழ்நிலையிலும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலிருந்து யோசேப்பின் குணத்தை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது இதில் முற்பிதாக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற மூவருடைய பெயர்களே நமக்கு பெரிதும் ஒலிக்கப்படுகிறதாக இருந்தாலும் இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த ஆதியாகமம் என்ற புத்தகத்திலே ஒரு பெரும் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்த ஒரு நபராக இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய இஸ்ரவேல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த இஸ்ரவேல் இந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை நீ கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி யோசேப்பை அவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதமாக வாழ்ந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலைகள் நடந்து இருந்தது? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கும்போது அவர் தேவனோடு எவ்வளவு தூரம் நெருக்கமாக சஞ்சரித்தார், பரலோகத்தின் தேவனோடு எவ்வளவு தூரம் அவருடைய நெருக்கமான தொடர்பிலே இருந்தார், இன்னமும் அவர் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே எவ்வளவு உறுதியாய் இருந்தார் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் இந்த செய்தியிலே நாம் கண்டு கொள்கிறவர்களாக நம்ம இருக்க போகிறோம். இதை நாம் 3 முக்கிய பகுதிகளாக நாம் படிக்க இருக்கிறோம். யோசேப்பு கானான் தேசத்திலே இஸ்ரவேலின் மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் யோசேப்பு சந்தித்த சவால்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மரிமணியாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த யோசேப்பு என்ன செய்வார் என்று சொன்னால் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு வந்து சொல்கிறவன். இது நிமித்தமாக இந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பகைக்க தொடங்கினார்கள். அந்த பகை, அந்த வெறுப்பு தான் இந்த யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினதாக இருக்கிறது. இந்த சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த யோசேப்புக்கு செய்த சூழ்ச்சிகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது சகோதரர்களால் பகைக்கப்படும் யோசேப்பை தகப்பனாரான இஸ்ரவேல் மிகவும் நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 3 மற்றும் 4ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து
அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல சகோதரர்களுடைய வெறுப்பு, இன்னொரு பக்கத்துல தகப்பனுடைய அன்பு. இந்த சகோதரர்களுடைய வெறுப்பு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது தகப்பனுடைய அன்பு அதை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறதுனாலே இந்த யோசேப்புக்கு இஸ்ரவேல் ஒரு பலவர்ணமான அங்கியை செய்வித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எனவே வேதம் சொல்லிருக்கிறது, அந்த இஸ்ரவேல் மற்ற மகன்களோடு நடந்து கொள்வதை பார்க்கிலும் இந்த யோசேப்போடு இன்னும் அதிக அன்பை வெளிப்படுத்துகிறதுனாலே இந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோமோ, இந்த வேதத்தின் அனுபவத்தை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நாம் நம்முடைய சகோதரர்களால் நாம் பகைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நாம் நேசிக்கப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். இந்த உலகத்தில் சகோதரர்களாக சொல்லப்படக்கூடிய மற்ற புறஜாதியாராக இருக்கலாம், வேறே அஞ்ஞானவாதிகளாக இருக்கலாம். வேதம் சொல்லியிருக்கிற வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே மனுஷர்களிடத்திலிருந்து நாம் பகைக்கப்படுவோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு பிதாவின் அன்பு நமக்கு உண்டாகும். இந்த யோசேப்பையும் பார்க்கும்போது அந்த தகப்பனுடைய அன்பை பார்த்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை பகைத்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு பகைக்கப்பட்டாலும் அவன் பாக்கியவானா என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள போகிற ஒரு நோக்கமாக செய்தியாக இருக்கிறது. ஒரு சொப்பனம் ஒன்றை யோசேப்பு கண்டார். அந்த சொப்பனத்தை கண்டு அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லும்போது மற்ற சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பு மேலே கோபம் கொண்டு அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக யோசேப்பை இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மனதிலே யோசேப்பை குறித்து சற்று வெறுப்பும் வளர தொடங்கினது. அவன் மேல் பொறாமை கொண்டதன் நிமித்தமாக இந்த யோசேப்பை ஏதாவது ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வகை தேடி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லிருக்கிறது, 12ஆம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திலே அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். தகப்பன் சொல்லும் எந்த வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய மகனாக யோசேப்பு. வேதம் சொல்லிக்கிறது 14ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமமும் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். எனவே தன் சகோதரர்கள் தன்னை வெறுக்கிறார்கள் என்பதை தெரிந்தாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொன்ன பிரகாரமாக கீழ்ப்படிந்து சகோதரர்களை விசாரிக்கும்படியாகவும் ஆடுகளை குறித்து விசாரிக்கும்படியாகவும் யோசேப்பு கடந்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கானானில் இஸ்ரவேலுக்கு குமாரனாய் இருந்த யோசேப்பு தகப்பனாலே நேசிக்கப்பட்டான், சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான். சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டிருந்தாலும் தகப்பனுடைய நேசமும் அவன் மேல் இருந்ததினாலே, அந்த அன்பும் அவன் மேல் இருந்ததினாலே இந்த யோசேப்பு மேலே சில காலங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வரவில்லை. ஆனால் இந்த யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டதினாலே இந்த சகோதரர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவரை ஒரு நாள் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அவனுக்கு எதிர்பட்டு அவனுக்கு கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியோடு அந்த யோசேப்பை அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தை அவர்கள் கிழித்து அதிலே மிருகத்தினுடைய இரத்தத்தை தோய்த்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். உங்களுடைய மிகவும் நேசமான அன்பு மகன் யோசேப்பை
ஒரு துஷ்ட மிருகம் வந்து பட்சித்தது என்று சொல்லி தகப்பனாகிய இஸ்ரவேலை அவர்கள் துக்கத்தோடு அவர்கள் கொண்டு போய் இந்த செய்தியை சொன்னார்கள். எனவே இந்த செய்தியெல்லாம் கேட்டு தகப்பனான இஸ்ரவேல் அவர் மனமுடைந்து அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் யோசேப்புக்கு நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வருவோம். வேதம் சொல்லியிருக்கிறது 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, இந்த யோசேப்பை அவர்கள் கொலை செய்யவில்லை, அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவன் செய்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த யோசேப்பை அவர்கள் ஒரு கிணற்றண்டையிலே வைத்து எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக விற்று போட்டார்கள். அங்கே அடிமையாக கொன்று போகப்பட்ட யோசேப்பு போத்திபாரனுடைய இல்லத்திலே வேலை செய்யும்படியாக அந்த யோசேப்புக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. முதல்ல பார்த்தோம், கானான்ல இஸ்ரவேலினுடைய மகனாக இருக்கும்போது சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான், தகப்பனாலே நேசிக்கப்பட்டான். இப்ப எகிப்துல போத்திபாரனுடைய இல்லத்தில் இருக்கும்போது இந்த யோசேப்புக்கு நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதம் சொல்லியிருக்கிறது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த யோசேப்போடே கர்த்தர் இருக்கிறார். தகப்பன் வீட்டிலிருந்து யோசேப்பு பிரிக்கப்பட்டாலும் அவன் அந்நியனாக போகக்கூடிய தேசத்திலும் பரலோகத்தின் தேவன் இந்த யோசேப்போடே கூட இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் யோசேப்போடே இருந்ததினாலே அவன் காரிய சித்தியவன் உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எனவே யோசேப்போடே கர்த்தர் இருந்ததினாலே யோசேப்பை போல திறமை படைத்த வேலைக்காரர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. எனவே அந்த யோசேப்பு இந்த போத்திபாரனுடைய வீட்டிலே வேலை செய்வதற்காக அவன் பணியமர்த்தப்பட்டான். எனவே இந்த யோசேப்புக்கு இப்படி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே ஒரு சோதனை. யோசேப்பு பார்ப்பதற்கும் நல்ல அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்ததினாலே இந்த யோசேப்பின் மேலே சாத்தானுடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கப்பட்டு இந்த யோசேப்பை போத்திபாரனுடைய மனைவி ஒரு தவறான சூழ்நிலைக்குள்ளாக அழைக்கிறாள். எனவே இந்த தவறான உறவு கொள்வதற்காக இந்த யோசேப்பை அழைக்கும் போது யோசேப்பினுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதம் சொல்லிருக்கிறது, இத்தனை பொல்லாங்கை என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன்? எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்பை எல்லா விதத்திலும் நல்ல விதமான வழிநடத்துதலின் பேரிலே அவர் வழி நடத்திருக்கிறாரு. எனவே இந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கும்போது இந்த யோசேப்பை தவறான உறவுக்கு இந்த போத்திபாரனுடைய மனைவி அழைக்கும் போது அதற்கு உடன்படாமல் தேவனுடைய கட்டளைகளை மீறாதபடிக்கும் பாவம் செய்யாதபடிக்கும் அங்கிருந்து அவன் ஓடி போனான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிருக்கிறது. 9ஆம் வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எனவே இந்த சூழ்நிலை பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கட்டுப்பாடு தான் யோசேப்புக்கு கிடைத்த ஒரு பாதுகாப்பு. இந்த கட்டுப்பாடு தான் யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டுப்பாடு தான் யோசேப்பினுடைய பக்தி வினயத்தின் பலத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன் என்பதை யோசேப்பு இங்கு நேரடியாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மேலே உள்ள பாதுகாப்பை நீங்கள் இழந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் துணிகரமாய் செய்யக்கூடிய பாவங்களே உங்கள் மீது இருக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் இழந்ததின் நோக்கமாக இருக்கிறது. உங்கள் மேலே பாதுகாப்பும் உங்கள் மேலே பரலோகத்தின் தேவனுடைய கிருபைகளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்குண்டான கீழ்ப்படிதலே அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த யோசேப்பு அவனுக்கு ஒரு சில சோதனைகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த சோதனைக்கு முழுவதுமாக உடன்படாமல்
பாவம் செய்யாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த யோசேப்பினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. யோசேப்பு அநேக நன்மைகளை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ருசி பார்த்ததினாலே வேத வார்த்தை சொல்லிருக்கிறது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எனவே இந்த பொல்லாங்கை அவ்வளவு பெரிதாக யோசேப்பு பார்க்கிறவராக இருக்கிறார். சரி, இப்ப என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் வீட்டில் உள்ள கணவனுக்கு இந்த மனைவி போய் சொல்றா. என்ன சொன்னாங்கன்னு சொல்ல வரும்போது, யோசேப்பு என்னோட தவறான உறவு கொள்ளும்படியாக கடந்து வந்தான் என்று சொன்ன பொய் செய்தியின் மூலமாக போத்திபார் இந்த யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையிலே வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய மூன்றாவது பகுதி. முதல்ல பார்த்தோம் கானான்ல தன்னுடைய தகப்பனுடைய மகனாக கழித்த நாட்கள். இரண்டாவது எகிப்துல போத்திபாரின் வீட்டிலே வேலைக்காரனாக கழித்த நாட்கள். மூன்றாவதாக இந்த யோசேப்பு எகிப்து சிறைச்சாலையிலே கழிக்கும் நாட்கள். அந்த சிறைச்சாலையில் கழித்த நாட்கள் தான் சிறையில் இருந்து சிம்மாசனத்திற்கு யோசேப்பை உயர்த்தினது. சிறைச்சாலையிலே கைதியாக அனுப்பப்பட்டவன் இந்த தேசத்தினுடைய அதிபதியாக பொறுப்பேற்கும் அளவுக்கு பரலோகத்தின் தேவனுடைய உன்னதமான செயல்பாடு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டது. எனவே இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் காரிய சித்தியுள்ளவன் என்பதை அந்த போத்திபார் கண்டான் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசித்தோம். இந்த யோசேப்பு இந்த எகிப்து தேசத்தை ஆளுவதற்காக வெறும் 30 வயது வாலிபனாக இருக்கும் போதே அவன் இந்த பார்வோனுக்கு அடுத்தபடியான சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்வதற்கு பரலோகத்தின் தேவனுடைய கிருபைகளும் பாதுகாவலும் அவன் மேலே இருந்தது. எனவே இந்த யோசேப்பு அவன் வளர்ந்து வந்த நாட்களிலே அநேக விதமான கஷ்டங்களை பார்த்தாலும், அநேக விதமான தாக்குதல்களை பார்த்தாலும், எதிர்ப்புகளை பார்த்தாலும், பகைகள், விரோதங்கள், வேறு என்னென்ன சூழ்நிலைகளை சொல்ல முடியுமோ எல்லா விதத்தையும் அவன் சகித்து வந்ததினாலே பரலோகத்தின் தேவனுடைய கிருபைகள் அவனோடு இருந்தது. காரணம், அவன் கீழ்ப்படிந்ததன் விளைவாக. எனவே அந்த கீழ்ப்படிதல் யோசேப்பை உயர்த்தினது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படிதல் உங்களை உயர்வுக்கும் கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. சில நாட்களாக பார்க்கும்போது நம்மளுடைய மனதிலே எழும்பக்கூடிய ஒரு மனசோர்வு. நாம் இத்தனை ஆண்டுகளாக நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வேலையிலும் சரி, எனக்கு பணி உயர்வு இன்னும் வரவில்லை, என்னுடைய ஊதியத்தினுடைய வருமானம் இன்னும் அதிகரிக்கவில்லை. இப்படி பல்வேறு விதமான ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்து நம்முடைய நிலையான வாழ்க்கையை சில நேரத்தில் நிலை குலைக்கிறதாக இருக்கிறது. அப்படி சில சூழ்நிலைகள், நிலை குலைக்கும் சூழ்நிலைகள் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான், தகப்பனாரால் நேசிக்கப்பட்டான், சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான். அடுத்து போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு பொய் செய்தியின் மூலமாக, ஒரு பொய்யான ஒரு சாட்சியின் மூலமாக யோசேப்பு கைதியாக அனுப்பப்பட்டான். அந்த யோசேப்பு கைதியாக அனுப்பப்பட்ட போதிலும் அந்த யோசேப்பை சிறைச்சாலையினுடைய காவல் அதிகாரியினுடைய கண்களிலே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு தயவு காட்டி இந்த யோசேப்பை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு சிறையினுடைய ஒரு அதிகாரியாக நியமித்தார். எனவே இந்த யோசேப்பு இப்படிப்பட்ட உயர்வுகளை எங்கே பார்க்க ஆரம்பித்தார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது சிறைச்சாலையிலே பார்க்க ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சிறை இருப்பின் நாட்களை போல இருக்கும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனுடைய பலத்தை நீங்கள் இப்போதே இந்த நிமிஷமே நீங்கள் உணரும் போது நீங்களும் யோசேப்பை போல உயர்த்தப்படுவீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியாக பணியமர்த்தப்பட்ட வேளையிலே தேசமெங்கிலும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தினாலே தேசங்கள் எல்லாம் உணவின்றி ஆதாயத்தை இழந்தது. எனவே உணவில்லாமல் இருந்த நாட்களிலே அவர்களுடைய சகோதரர்களும் சரி, அவருடைய தகப்பனாரும் சரி, உணவு இல்லாமல் இருப்பதனாலே எகிப்துக்கு தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி அவரிடத்திலே சென்று உணவு தானியங்களை வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் கட்டளை கொடுத்து அனுப்பினான். எனவே இந்த இஸ்ரவேலினுடைய கட்டளைக்கு இணங்க இந்த யோசேப்புக்கு முன்பதாக இந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள்.
இந்த சகோதரர்கள் எல்லாத்தையும் விசாரித்து அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார். ஆனால் யோசேப்பு நினைச்சா இந்த சகோதரர்களை அன்னைக்கே பழி தீர்த்திருக்கலாம். அவர்கள் செய்த தீமைக்கு யோசேப்பு அன்னைக்கே பழி தீர்த்திருக்கலாம். ஆனா யோசேப்பு அதை செய்யவில்லை. யோசேப்பு அவனுடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஆனா அந்த யோசேப்பு எப்படி இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் யார் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் யோசேப்பு ஒன்றும் தெரியாதது போல சாதாரணமாக அவரிடத்திலே பழகினான், அவர்களை விசாரித்தான், அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். எனவே அவனுடைய இரக்கம் மிகுந்த அந்த குணத்தை பார்க்கும்போது, இன்றைக்கு நாமும் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பலதரப்பட்ட சூழ்நிலையை நெருக்கப்படும் போது நாமும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கீழ்ப்படிதல் ஒன்று மிகவும் பெரிய பாடம். அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு உண்மையா இருக்கணும், அது ஒரு பெரிய பாடம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கொஞ்சம் உதவி கேட்டு வர்றாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் இரக்கத்தோடு நடந்து கொள்வது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோகத்தின் பாதுகாப்பு அல்லது தேவனின் பாதுகாப்பு என்று சொல்லி நம்ம படிக்கக்கூடிய இந்த நாட்களிலே இந்த பாதுகாப்பு நம்முடைய சந்ததிக்கும் அடுத்தடுத்த சந்ததிக்கும் இருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுப்பதுதான் கீழ்ப்படிதலா இருக்கணும், உண்மையா இருக்கணும், இரக்கத்தோட நடந்து கொள்ளணும். இது எல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த யோசேப்பை யார் என்று சொல்லி அறிந்த பிற்பாடும் சகோதரர்களை அவன் சேர்த்து கொண்டான், தகப்பனாரையும் அவன் போய் சந்தித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே என்ன நம்பிக்கை இந்த யோசேப்பினிலே காணப்பட்டது? யோசேப்பு தேவனுடைய பாதுகாப்பையே நம்பினவனாக இருக்கிறான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 50:20 வேதம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனவே நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் தேவன் எனக்கு என்ன செய்ய நடத்தாருன்னு சொன்னா பாருங்க, நிறைய ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக என்னை உயிரோட காத்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இன்னலுக்குள்ளாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை ஒரு பயனற்றதாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை அநேக ஜனங்களால் பகைக்கப்படும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், பரலோகத்தின் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லிருக்கிறது, நம்ம நினைக்கலாம் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லி, ஆனா வேதம் சொல்லுகிறது வெகு ஜனங்களை உயிரோட காப்பதற்காக உங்களை ஆண்டவர் காத்து வைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய பக்தி வினயமான வாழ்க்கை, உங்களுடைய ஞானமான ஆலோசனைகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய தியானங்கள், இதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பரலோகத்தின் பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49:22 நாம் பார்க்கும்போது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றுண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொன்னால் அவனுடைய குணம் எல்லா இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கடந்து செல்கிறதாக இருக்கும். விசுவாச பிள்ளைகளே, இந்த யோசேப்பின் குணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? யுக நெடுகிலும் உபத்திரவம் இருந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்திருக்கிறது. இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்புகளும் பகைகளும் விரோதங்களும் இருந்தாலும் பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததினாலே அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன், சிறை கைதியாக வைக்கப்பட்டவன், தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாமும் அடிமைகளாக தள்ளப்படுவோம், கைதிகளாக அடிமைகளாக மாற்றப்படுவோம். என்ன சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் தேவனை விசுவாசிப்போம் என்று சொன்னால் இந்த யோசேப்பை போல நீங்களும் நானும் ஒரு உயர்வை நாம் பார்ப்போம். யோசேப்பை குறித்து பார்த்த நாம் இந்த வேதம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம், இந்த வசனத்தை நாம் கடைசியாக பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த யோசேப்பு ஒரு 30 வயதாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு விசுவாச வீரர்.
அந்த விசுவாச வீரர் மேலே பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது போல இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் அந்த தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு குடும்பத்திற்கு மாதிரிகளாக இருந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஒரு மாதிரிகளாக இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே அடிமையாய் இருந்தவனையும் அதிபதியாக உயர்த்தினது போல எங்களையும் நீர் உயர்த்தி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே. ஆமென்.